பிரபல டைரக்டர் பி வாசு அவர்களின் மகனான சக்தி வாசுதேவன் தமிழ் பட நடிகரான இவர் தனது தந்தை இயக்கிய சின்னத்தம்பி படத்தில் சின்ன வயது பிரபு வேடத்தில் நடித்ததன் மூலம் அறிமுகமானார். பிறகு நடிகன், ரிக்ஷா மாமா, செந்தமிழ் பாட்டு ஆகிய படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்துள்ளார். பிறகு 16 வருடங்கள் கழித்து தொட்டால் பூ மலரும் படத்தில் கதாநாயகனாக அறிமுகமானார். ஆனால் அந்த படம் அவருக்கு சரியாக அமையவில்லை. அதனைத் தொடர்ந்து அவர் நடித்த அடுத்த படங்களான மகேஷ், சரண்யா மற்றும் பலர், ஆட்ட நாயகன், ஏதோ செய்தாய் என்னை ஆகிய படங்கள் தோல்வி அடைந்ததை அடுத்து அவர் சில காலம் சினிமாவை விட்டு விலகி போய் பிசினஸ் செய்து வந்தார். பிறகு இந்த ஆண்டு யாரும் எதிர்பார்க்காத வகையில் சிவலிங்கா என்ற வெற்றி படத்தை நடிகர் ராகவா லாரன்ஸுடன் சேர்ந்து நடித்து அனைவரையும் தனது நடிப்பின் மூலம் பேச வைத்து விட்டார். இவருக்கும் காமெடி கிங்கான நடிகர் வடிவேலு அவர்களுக்கும் சிறந்த ரீஎன்ட்ரியாக அமைந்தது இந்த படம் என்று சக்தி கூறியுள்ளார். இவர் தற்போது விஜய் டிவியில் பரபரப்பாக ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் 15 போட்டியாளர்களில் ஒருவர். கமல்ஹாசன் அவர்களின் மிக தீவிரமான ரசிகனான சக்தி, கமல் அவர்களின் தேவர் மகன் படத்தின் வெளியீடுக்கு பிறகு தனது சொந்த பெயரான பிரசாந்த் வாசுதேவன் என்ற பெயரை கமல் அவர்களின் ரசிகன் என்ற வெறியால் சக்தி வாசு என்று மாற்றிக்கொண்டார். அந்த படத்தில் கமல் அவர்களின் பெயர் சக்தி என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் பட உலகை பொறுத்தவரை சக்தியை அனைவருக்கும் பிடிக்கும். இதுவரை எந்த சர்ச்சையிலும் சிக்காத இவரே பிக் பாஸ் வெற்றியாளராக வர அனைவரும் வாழ்த்துவோம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.